யோகமே ஞானம். நான் எடுத்துக்கிறேம்மா யாமினி அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நானே முதல் கேள்வியாக கேட்டுருந்தேங்க ஐயா. இப்போ சொல்லுங்க. மனதின் தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டாலே போதும். நம்ம இறை உணர்வு மனதின் தேவையை பூர்த்தி செய்வதுதான் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த அரசரின் கதையை சொல்றதுல உங்களுடைய கருத்து அதுலயே வந்துருச்சுங்க ஐயா. அரசனா இருக்கும்போது அவர் மகிழ்ச்சி அடையல. அரசரின் விலகி நின்று பார்த்ததால் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருங்க ஐயா. அது நீங்க சொன்ன கருத்து அந்த கதையிலேயே வந்துருச்சுங்க ஐயா. சரி. இப்ப மனதின் தேவையை நம்ம பூர்த்தி செய்யிட்டோம்னா ஐயா, நம்ம இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மனதின் தேவை பூர்த்தி ஆயிடுங்க ஐயா. அதே ஆமா. இப்போ அது ஒண்ணுங்க ஐயா. இன்னொன்னு ஐந்தறிவு ஜீவன்களுமே அதனுடைய தேவை பூர்த்தி ஆன பிறகு இயற்கையை ரசிக்கும்ன்ற மாதிரி முன்ன நீங்க சொல்லியிருப்பீங்க ஐயா. அது இயற்கையை ரசிக்கிறதான் செய்யும். ஆமா ஆமாங்க ஐயா. அந்த அப்ப ஐந்தறிவு ஜீவத்திற்கும் மனது இருக்குங்களா ஐயா? ஆமாங்க. கண்டிப்பா இருக்கு. ஆமாங்க கண்டிப்பா ஆமாங்க. இருக்கு. சோ அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சொல்லுங்க. நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அது தன்னுடைய தேவை முடிஞ்சோடனே முழுக்க முழுக்க ரசித்தல்லையே நிக்கும். நம்ம ரசித்தலுக்கு போறதில்லை. அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தாங்கம்மா. என்ன காரணம்னா, நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். விலங்குகள் அதை நினைக்காது. சரிங்க. அதை ரெண்டையும் விட்டுட்டு பாருங்க, உங்களாலையும் ரசிக்க முடியும். நீங்க நல்லா பாருங்க. எதிர்காலத்தை விட்டுருங்க, கடந்த காலத்தை மறந்துருங்க, ரசிக்க முடியும். அவ்வளவுதான். ஆமா, எல்லாரும் அதாவது எதை வேணாலும் ரசிக்கலாம். இந்த ரெண்டையும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்றேன். இந்த ரெண்டையும் விட்டுட்டு பார்த்தோம்னா, கணவன் மனைவியை ரசிக்க முடியும், மனைவி கணவனை ரசிக்க முடியும். பெற்றோர்கள் பிள்ளைகளை ரசிக்க முடியும், மருமகள் மாமியாரை ரசிக்க முடியும், மாமியார் மருமகளை ரசிக்க முடியும். பாருங்க. ஆனா நம்ம ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வச்சு பேசுறோம். ஆமா, இந்த கிழவி வந்த அன்னைக்கு அந்த திட்டு திட்டுச்சு. கடந்த காலத்திலுடைய நம்மளுடைய பதிவுகள் அவங்க ஏற்படுத்தின காயம் இதெல்லாம் பதிவுகளா இருக்கும்போது நினைச்சு ஆமா. இப்ப ஒரு ஆள் ஒருத்தர் திட்டாங்கன்னா அன்னைக்கு திட்டுனானே அவங்களை பார்க்கும் போதே அது நினைவுல வந்துருக்குங்க. ஒருத்தரை பார்க்கும் ஆனா போது விலங்குகளுக்கு வராதுங்கம்மா. வராது. மனிதனோட சேராத விலங்குகளுக்கு வராது. மனிதனோட சேர்ந்த விலங்குகளுக்கு அதுவும் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. இப்ப எனக்கு இந்த ஐந்தறிவு ஜீவன்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கரெக்டான இயற்கை விதிப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களே அந்த ஐந்தறிவு ஜீவத்தோடயே இறை அருளை பெறுவதற்கு கொடுத்துருக்கலாங்களே ஐயா. இப்ப 6வது அறிவுக்கு போனதால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஐந்தறிவு ஜீவனோட இருந்திருக்கலாம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாபிக்ல பேசினேனே, ஐந்தறிவு ஜீவை கரெக்டா இருக்கிறது காரணம் அது முதுகு தண்டு நமக்கு வெற்றிகளா இருக்கு. அப்ப இப்ப என்னன்னா, இறை உணர்வு பெறணும்னா எப்ப பெற முடியும்னு கேட்டா, இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு தான் அதை பெற முடியும். ரைட்டுங்களா? நீ அழுத்தம் ஒளி சுவை மனத்துக்கு போயிட்டீங்கன்னா இது இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் இருப்புக்கு போக முடியும். அப்ப இதுல இருந்து விடுதலை பெற்று போறதுதான் மூலாதாரத்துல இருந்து விடுதலை பெற்று மேல போறதுக்கு இறைநிலை உணர்வு. ஆனா அங்க விலங்கினம் அது என்ன ஆகுது, அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கு. அப்ப இறை உணர்வு பெறணும்னா அது இயக்கமற்ற நிலைக்கு போகணும். இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பது இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அதை விடாம போக முடியாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்தது யாமினியம்மா நீங்க பேசணுங்களா இல்ல அடுத்து கார்த்திகேயா கேள்வி கேக்குறாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்பா நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்கப்பா. நேசிக்கு கொடுத்த அந்த சிந்தனை உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுப்பா. அதாவது 2024 ஜோதிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம கையில தான் மகிழ்ச்சி. அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம்ன்றது நீங்க ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா சொல்லியிருந்தீங்க. அதுல ஒரே ஒரு கேள்வி. ஆனா அது விஷயமா இன்னைக்கு கேட்கலாமாப்பா? இன்னைக்கு டாபிக் அப்புறம் டைவர்ட் ஆகக்கூடாதுல. ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. அது என்னன்னாப்பா, எனக்கு அதுல என்ன டவுட்னா, சூரியன்ல தான்
ராகு ம் கேதுல வராங்க. ம் ஆனா நம்ம ம் அதுலயே முதல் கோலா எடுத்துக்காம அத கடைசியா தான் காந்தாலை பாதைகளா எடுத்துட்டு வரோம். முதல்ல நம்ம ஆமா வந்து சூரியன்ல இருந்து ம் புதன் ம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆமா ஏன் வந்து ம் முதல்லயே ராகு கேதுவ வைக்காம கடைசியா ம் சனியில இருந்து ராகு கேது வராங்க? அப்போ எங்க ம் ஆரம்பிச்சதோ இப்போ அங்க போய் முடியணும் அப்படின்ற இப்போ பட்சத்துலயா? இப்ப நாம நாம இயக்கத்துல வந்துட்டோம். இயக்கத்துல அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் இயக்கத்தின் உச்சத்துல இருக்கிறோம். இங்க இருந்து இயக்கமில்லாத நிலைக்கு போறோம். அப்ப சூரியன்ல ஆரம்பிச்சு கடைசியில தான் நீங்க இயக்கம் இல்லாததுக்கு போக முடியும். நீங்க ராகு கேது முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இயக்கம் இல்லாததுல இருந்து இயக்கத்துக்குள்ள வர மாதிரி இல்ல இருக்கு. ம். நம்ம இயக்கத்திலிருந்து இயக்கம் இல்லாததுக்கு போறதுதானே நம்மளுடைய பாதை. அப்ப ஆமா. கடைசியில தானே வரணும் அது. ம். அதனாலதான் அது கடைசியில தவத்துல வச்சிருக்கிறாங்க மகரிஷி. ஆ. நல்ல ஒரு தெளிவான விளக்கம் அப்பா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மனம் பத்தி சொல்லும்போது, அந்த அன்னைக்கு நீங்க குடுத்த அந்த விளக்கமும் எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு மனிதனுக்குள்ள 3 மனுஷங்க இருக்காங்க. ம். அப்படின்ற ஒரு விளக்க உரை இன்னைக்கு எனக்கு தோணுச்சுப்பா. நன்றி. ஆமா. வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க கேட்டதுக்கு இன்னொரு பதிலும் எனக்கு தோணுது. ஆ. இந்த இந்த சூரியன் முதல் சனி வரை அந்த அலைகள் எங்கு தொடர்பு கொள்கிறது என்று பாருங்கள். உடலோடும் மனதோடும் கருமையத்தோடும் தொடர்பு கொள்கிறது. ரைட்டா? ம். அப்படிதான் நம்ம தவத்தில் சொல்லுவோம். ஆமா. ஆனால் ராகு கேது பாதைகள் எதனோடு தொடர்பு கொள்கிறது? மனம் மனதோடு. மட்டுமே தொடர்பு கொள்கிறது. ரைட்டுங்களா? அப்ப என்ன ஆயிருதுங்க? ம். அந்த உடல்லாம் தாண்டி மனதோடு தொடர்பு கொள்கிறது. மனதின் அடித்தளமாகிய இறைநிலை. அது அந்த அந்த எண்டுக்கு போயிரும். ஆனாலும் அது ம். கடைசியில இருக்கு. சிறப்பு, சிறப்பு. வாழ்க மகிழ்ச்சி வளமுடன். அப்பா. வாழ்க ம். வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக திரு கார்த்திகேயன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. ரொம்ப வாழ்க சந்தோஷம் ஐயா உங்க உரை கேட்டு. ஐயா, இப்போ இயல்புத்தன்மையில இருக்க இருக்கிறது மகிழ்ச்சியா, இல்ல அதை விட்டு விலகி ம். 4 பேருக்கு நல்லவன்னு ம். சொல்லணுன்றதுக்காக மாறி மாறி ம். வாழறதுல மகிழ்ச்சி? ஆ. ஐயா, நீங்க இயல்பு தன்மைங்கிறது எதையும் உடைமையாக்கி கொள்ளாமல் ரசித்தல். அதான் இயல்பு. ரைட்டுங்களா? இயல்பு தன்மையில் இருப்பதுதான் மகிழ்ச்சி. அப்ப அதை விட்டுட்டு எங்க போனாலும் அங்க என்ன ஆயிரும்னா நம்ம தான் தனதுங்கிறதுக்கு போயிருவோம். ஆ, அப்ப இயல்புத்தன்மை தான் ரசித்தல். அதான் நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்க அதான் ஐயா. மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி. அந்த நம்ம கவனித்தல் தன்மையில நம்ம என்ன பண்ணணும்னாங்கயா, இயல்பு தன்மையில் மனம் இருக்கணும். இப்போ இந்த உடலின் தேவை ஏற்படும் பொழுதுதான் அதற்கு தேவை நிறைவேற்றுவதற்காக இந்த பொருளோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். ரைட்டுங்களா? ஓகே. அப்புறம் திருப்பி இயல்புக்கு வந்துடணும். இதுதான் மனுஷன் வாழ்க்கை. ஆனா மனுஷன் தூங்குன நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் ஏதாவது ஒண்ணுல தொத்திக்கிட்டே நிக்கிறான். அதனாலதான் மகிழ்ச்சியா இல்ல. நன்றிங்க ஐயா. இப்போ அதாவது என் கூட கொஞ்சம் விளையாடுற சின்ன பசங்க இப்போ லீவுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்க ஐயா. ம், அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 4 பேர் ம், நீ உன்னை நல்லவன்னு சொன்னோம், நீ உன்னோட இயல்பாலாம் நீ இருக்கக்கூடாது. ஆஹ் ம், அங்க இப்படிதான் ம், இருக்கணும். நீ இந்த மாதிரி ம், விஷயத்துல அங்க பண்ணக்கூடாது. வீட்டுல இருக்க மாதிரி எல்லாம் அங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி ம், போயிட்டு வந்தவங்கெல்லாம் டிப்ரெஷனா ரொம்ப சோகமா பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஆ, ஒரே ரொம்பவே டென்ஷனா இருக்கு. அவங்களுடைய இயல்பு தன்மையிலே அந்த பசங்க இருக்க ம், மாட்றாங்க. ம், பாத்தீங்கன்னா ம். அது அதுல இந்த சமுதாய கட்டுப்பாடு அது இது நிறைய வச்சிருக்கிறோம். இயல்பா இருக்கணும். ஆனால் அந்த இயல்புல நம்மளால யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது. அது மட்டும் விழிப்போட இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நான் இயல்பா இருக்கேங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிடலாமா? ஓகே. ஆ அது இப்ப இப்ப என்ன பண்றோம்? அப்படியே மேல சும்மா ஒரு 100 பறவைகள் நடந்து போயிட்டு அப்படியே கூட்டமா போகுது. நடு ரோட்ல நின்று என்ன பண்றோம்? அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு அங்கிட்டு வண்டியெல்லாம் நிக்குது. டிராபிக் ஆயிடுச்சு. யோ, நான் இயல்பா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமா? இல்லைங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும்.
நம்மளால அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாமல் விழிப்போட இருக்கணும், இயல்பாகவும் இருக்கணும். ஆனா புரியுது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஒரு எருமை மாடு என்ன பண்ணோம்னா நடு ரோட்ல நின்று அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஆழம் அடிச்சாலும் போகாது. ரைட்டா? அதுக்கு இந்த இதனால இது நம்மளாலதான் அவங்க நிக்கிறாங்கிறது கூட தெரியாது. அது அதனுடைய இயல்பு வேற. ஆனா மனிதனுடைய இயல்புத்தன்மை என்பது அந்த இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும். புரியுதுங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாச்சலம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஒரு இந்த ஜோதிட விஷயமா ஒரு சந்தேகம் ஐயா. ஐயா இப்ப நம்ம சூரிய குடும்பத்தை சுத்தி தான் எல்லா கோவிலும் சுத்தின்னு வருது இல்லையா? ஆமா. சூரியனும் வேற எதையோ ஒரு மையத்தமா வச்சுதான் அதுவும் சுத்துது இல்லையா? ஆமா. சூரியனை வைத்து கோள்கள், இந்த சூரிய குடும்பம் இன்னொரு குடும்பத்தை வச்சுட்டு சுத்துது. அப்போ அது இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அடுத்த வருஷம் அந்த சூரியன் அங்க இல்ல, வேற எங்கேயோ நகர்ந்து போயிட்டு இருக்குது. அப்ப இந்த 60 ஆண்டு காலண்டர் பிரகாரம் அது தப்பா ரைட்டான்னு எனக்கு சரியா புரியலையா? அது எனக்கு 60 ஆண்டு காலண்டர் எப்ப முடிவு பண்ணாங்களோ அப்போ இருந்த இடத்துக்கும் இப்ப இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசம் வருமா? அதுங்க, அத வந்து நம்ம ரவிச்சந்திரன் ஒருத்தர் பொள்ளாச்சியில அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாருன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் அதனுடைய இது மாறுதுன்னு சொல்றாரு. அப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இதுல எத்தனையோ டிகிரிக்கு மாறுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம என்ன சொல்றோம், ஜோதிடத்துல மேசம் தான் முதல் ராசின்னு சொல்றோம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசின்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு, இப்போ மீனம்தான் முதல் ராசி, நாம அதை மாற்றவே இல்லை, அது மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? அது மாறினதுனால சில காலநிலைகள்லாம் மாறுது, அந்த பருவநிலைகள்லாம் மாறுது அப்படின்னு நிறைய ப்ரூஃப் பண்றாரு. அவர் 2 நாள் கிளாஸ் எல்லாம் நடத்துறாரு. ஆனால் அதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும்னு தெரியல. ஆனா நம்ம பழைய சிஸ்டத்தை வச்சுதான் பாக்குறோம். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கம்பை நட்டு வச்சு இத்தனை மணிக்கு கம்பு வந்து கரெக்டா அந்த நிழல் கரெக்டா விழுகுதான்னு பார்த்தா கொஞ்சம் டீவியேஷன் வருது. அந்த கரெக்டா மத்தியானம் 12 மணிக்கு அது வரணும் இல்லையா, அதுல கொஞ்சம் டீவியேஷன் இருக்கு. அது எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஆனால் அந்த மைன்யூட்டான டீவியேஷனை கால்குலேட் பண்ற அளவுக்கு நம்ம, அதாவது நம்மளுடைய சித்தர்கள் வந்து இந்த வானியலை அவ்வளவு அறிவுபூர்வமாக செய்து வைத்தார்கள். ஆனால் அதனுடைய அந்த மைன்யூட்டான மாற்றத்தை மாற்றக்கூடிய அளவுக்கான அறிவுபூர்வமானவர்கள் இன்று இல்லை. ஆனால் இதை மாற்றணும் என்று சொன்னால் இப்ப இன்னைக்கு விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய சாப்ட்வேர் மூலமாக அதை மாற்ற முடியும்னு அவர் ரவிச்சந்திரன் சொல்றாரு. அதை மாற்றணும்னா இப்ப என்ன பண்ண வேண்டிய, ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அது ஏகப்பட்ட இடத்துல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். அத்தனையும் செய்யணும். இப்ப ஜோதிடத்துல இருக்கக்கூடிய எல்லா சாப்ட்வேரும் மாற்றணும், எல்லா பஞ்சாங்கத்தையும் மாற்றணும், எல்லாமே மாறணும். ஆனால் அது நடைமுறைக்கு இப்போதைக்கு வரல. அது யாராவது எடுத்து செய்வாங்களான்னு தெரியலங்க. ஆனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு மைன்யூட்டா போகல. ஆனால் இருக்கு, லேசா மாற்றம் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய அந்த பலன்களும் அந்த இதனாலதான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, வானியல் வந்து இவ்வளவுதான் பெய்யும்னு சொன்னாங்க, ஆனா அவ்வளவு பெஞ்சிருச்சு, இவங்களால கணிக்க முடியவில்லை. அப்ப அது இந்த சில மாற்றங்களினால் இந்த கணிக்க முடியாதது கூட இருக்கலாம். அது இருக்குங்க, இருக்கு. சரி, எனக்கு என்ன, நேற்று ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது சூரியனும் ஏதோ ஒரு மையத்தை வச்சு சுத்திட்டு இருக்குதுன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, இவங்களை எப்படியும் அந்த காலத்துல வந்து ஒரு 60 ஆண்டு கணக்குனா ஏதோ ஒரு இதுல உட்காந்து கணக்கு போட்டிருப்பாங்க. அப்ப இது சூரியன் நகருதுன்னா இப்போ எப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆக்சுவலி உண்மையிலே இந்த 60 ஆண்டுனா எப்படி அது 60 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் புறப்படத்துக்கு வந்துருங்களா, எப்படி கணக்குன்னு புரியுது? அது இல்லைங்க, அது எதை வைத்து போட்டிருக்காங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. அதுக்கு நான் போகல இன்னும். ஆனா சும்மா லைட்டா மாற்றம் இருக்குதுங்க. ஆனா அவர்களுடைய அறிவு அளவுக்கு இப்ப இருக்கிறவங்க அறிவு நமக்கு இல்லை. இல்லை. மகரிஷியை சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பிறந்த நேரத்துக்கு ஜாதகம் எழுதல, இந்த பிறந்த நேரத்தை வைத்து அது ஜனித்த நேரத்தை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த நேரத்துக்கு ஜாதகம் எழுதுவாங்க.
அப்ப இந்த பிறந்த நேரத்தை வச்சு அந்த ஜனித்த நேரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு. இன்னைக்கு எந்த ஜோசியருக்கும் கிடையாது. நீங்க அதுவும் சொல்றது கரு உருவான டைம். அதையே கண்டுபிடிச்சு எழுதுவாங்களாம். ஓ, இப்போ அப்படி எல்லாம் இல்ல. இன்னொன்னு சொல்ல போனா, இப்ப நமக்கு முன்னாடி இருந்த அந்த படிக்காத ஜோதிடர்கள் கூட கணக்கு போட்டு அந்த லக்கணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி படிச்ச ஜோதிடர்கள் எல்லாம் அந்த கணக்கே தெரியாதவங்களுக்கு அவங்க சாப்ட்வேர் ஓபன் பண்ணி போட்டோம்னா அது சாப்ட்வேர் காமிக்கிறது தான் லட்சணம். அது கூட தெரியல. எப்படி ஆயிப்போச்சுன்னா, நம்ம மாணவர்களுக்கு இப்ப 8 பெருக்குனா எவ்வளவுப்பா தெரியாதுன்றான், கால்குலேட் பண்ணுன்றான். நம்மளாம் வாய்ப்பாடு அவ்வளவு இருந்துச்சு. வாய்ப்பாடே இல்லாமல் எல்லாமே பழகிட்டோம். அதனால இந்த அறிவு குறைஞ்சிட்டே வந்துச்சுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரமேஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா அன்மியூட் பண்ணி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நம்மளுடைய கருத்து எல்லாம் மகிழ்ச்சியான கருத்து ஐயா. நீங்க உள்ளதான் மகிழ்ச்சியா கொடுக்குறீங்க, ஆழமா கொடுக்குறீங்க. நகர்ச்சியே கொடுக்க கருத்துக்களை மேலோட்டமா கொடுப்பாரு. அதான் திருக்குறள் இருக்குது. வள்ளுவர் என்ன பண்ணிக்கிறாரு, குரல்ல தெளிவு சொல்லிட்டு ரெண்டா இருக்கிறாரு. நகர்ச்சி தூரமா வச்சு பேசுங்க. மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விலகி வச்சு பேசுங்க, அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க வளமுடன். பேசுங்க. முதல்ல மைக் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. ரமேஷ் ஐயா இப்ப பேசுங்க ஐயா. அது நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேம்மா. ஓ, சரி. ரமேஷ் ஐயா வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ஏதோ வாழ்த்து சொல்றதுதான் வந்திருக்காரு. வாழ்க வளமுடன். நன்றி. சரிங்கம்மா. சரிங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்போ நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு அமைதியாவே இருந்தோம்னா நம்மளுக்கு அடுத்து நம்ம நம்மளுடைய கர்ம வினை கழியறதுக்காக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நமக்கு அது தானா நினைவு வந்துருங்களா, இல்ல அதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்காம அமைதியா எப்படிங்க இருக்க முடியும் நம்ம? இப்ப நீங்க கேட்ட கேள்வி கேக்குற கேள்வியிலேயே என்ன இருக்குன்னா, இயற்கையை ரசித்து மகிழ்ச்சியாவே இருந்துட்டா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா. உங்களை அப்படியே இருந்துருங்கன்னு சொல்லல. கொஞ்ச நேரமாவது இயற்கையை ரசித்து மகிழ்ச்சியா இருங்கன்னு சொன்னேன்னு தவிர, நீங்க வாட்டி இயற்கையை ரசித்து மகிழ்ச்சியாவே இருந்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் சசிகுமார் ஐயா நீங்க என்னங்க பேசி எங்க குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு பண்ணிட்டீங்கன்றாரு. அப்ப அது நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு நேரமே கொடுக்கறதே இல்லை. 24 ஹவர்ஸ்ல எதையுமே ரசிக்கிறதே இல்லை. சரிங்களா? அப்ப இப்படி நான் கூட சொல்லுவேன், எங்க மண்டங்கள்ல அடிக்கடி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, வீட்டுக்காரர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு பாருங்க, அப்ப நீங்க முன்னாடி கொஞ்சம் எந்திரிச்சு அவர் மூஞ்சியை பார்த்து கொஞ்சம் ரசிங்க, அப்பதான் உங்களால ரசிக்க முடியும். அப்ப ரசிக்குங்க அப்படின்னு. இதே மாதிரி நீங்க ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, ஒரு வயசு குழந்தை படு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படியே நல்லா தூங்கும் பாருங்க, அப்படியே பார்த்து ரசிங்க. குழந்தை தூங்கும் போது ரசிச்சு பாத்துருக்கோங்க. குழந்தை தூங்கும் போது ரசிச்சீங்களே, வீட்டுக்காரர் தூங்கும் போது ரசிச்சீங்களா? அப்ப இன்னும் பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, வீட்டுல நிறைய பேர் பாருங்க, நம்ம பாட்டி எல்லாம் அப்படியே சாதம் போட்டு செஞ்சு கொண்டு வந்து போட்டுட்டு அப்படியே அவங்க எல்லாம் சாப்பிடறத பார்த்து ரசிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு எந்த மனைவியாவது ரசிக்கிறாங்களா? உனக்கெல்லாம் ஆக்கி போட வேண்டியிருக்கு, ஆக்கி கொட்ட வேண்டியிருக்கு, இந்தா தின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க சாப்பிடறத பார்த்து ரசிக்கிறவங்க. இன்னைக்கு நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டாட்டம்னு வச்சுருந்தேன். அந்த காலத்துல இப்ப தீபாவளி அப்படியே அந்த பூத்தொட்டி இந்த பசங்க எல்லாம் போய் அதெல்லாம் வைப்பாங்க, கம்பி மட்டா பிடிப்பாங்க, அப்படியே அவங்க பெரியவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க பாருங்க. அந்த நேரத்துல அந்த பெரியவங்க போட்டோவை மூஞ்சிய போட்டோ எடுத்து பாருங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு அந்த ரசித்தல் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லா நிறைய சின்ன சின்ன ஒரு பொங்கல் பொங்கும் போது ரசிப்பாங்க, ஒவ்வொன்றையும் ரசிப்பாங்கம்மா, அப்படி இருக்கும்.
ஆமா. எல்லாமே கடனேன்னு முடிச்சுட்டு இதை ம். முடிச்சுட்டு அடுத்தது என்ன அடுத்து என்ன இது அடுத்து என்ன என்ன அவசரமா ஆமாங்க. அப்படி அவசரமா இத அறிபறியா முடிச்சோமா அடுத்த போயிட்டோமே வேலை. அடுத்த வேலைக்கு அதனால ஓடிடும். ரசித்தலுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் தான் சொன்னேனே தவிர கொஞ்ச நேரம். ஆமா. நீங்க பாட்டுக்கு டோட்டலா மொத்தமா. ரசித்தல் அப்படின்னு போயிடுறதுன்னு சொன்னா அப்படி சொல்றதா இருந்தா நீங்க அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி தந்தோம். எனக்கு அப்படி இருந்தாலும் அமைதியை தாங்க விரும்புறேங்க. ரொம்ப அமைதியா இருக்கணும்னு தாங்க நிறைய விரும்புவேன். அப்ப சசிகுமாரையா இப்போ ஒரு ஆமாங்க. ஆசிரமத்தை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாங்க. கடமைகள்லாம் முடிச்சிட்டாக்கா கண்டிப்பா ஆசிரமம் தாங்க. இப்பவுமே வீட்டுல சொல்லிட்டு தாங்க இருக்கோம் பசங்கிட்ட எல்லாம். அவங்கவுங்க கடமையை முடிச்சு விலக்கி விட்டுட்டோம்னா விலகி நின்னு பார்க்கறது அதுதாங்க. விலக்கிட்டு அவங்கவுங்க இப்பவே ஆமாங்க. அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க வேலைக்கு வந்தாலே அவங்களுடைய சுயமா அவங்களுடைய கடமைகளை அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பசங்க வந்து அந்த ஆசிரமத்துல எனக்கு ஒரு சின்னதா ஒரு பாய் விரிச்சு படுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு பக்கத்துல கண்டிப்பா வாழ்க வளமுடன் அனிதாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வண்ணார்களேம்மா. மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா. சிறப்பான ஒரு ஆசிரம ஆர்கனைசர் வந்துட்டாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்கய்யா, ஆசிரமத்துக்குலாம் போக வேண்டாம் தான் சொல்றேன். நாம அதை இங்கேயே வரவழைச்சிடலாம். நமக்குள்ள இருக்கிறதையே எங்கேயோ போய் தேடணும் இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஸ்பீச் எனக்கு கிடைக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, காலை அதிகாலை சூரியனை கவனிங்கள், பௌர்ணமி நிலவை கவனிங்கள், பறவைகள் பறப்பதை கவனிங்கள், மாலை அந்தி நேர சூரியனை கவனிங்கள். இதுக்கே நேரம் இல்ல நிறைய பேருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பௌர்ணமியானா மொட்டை மாடியில போய் ஃபேமிலியோட உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த அந்த பழைய முறை மறந்து போச்சு. அதே மாதிரி அருவிகளுக்கு சென்று குளிப்பது அதுவும் மறந்து போச்சு. ஃபேமிலியோட இப்ப பிள்ளைங்களோட சேர்றதே ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா? நம்ம பிள்ளைங்களை தனியா விட்டு போறதை விட நாம அவங்கள்ல இருந்து தனிச்சு இருந்தாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயோ போய் ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருந்துட்டு எல்லாம் மறுபடியும் தட்டி ஏத்திட்டு நிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் ஐயா. மகரிஷி சொன்ன மாதிரி உங்க குடும்பத்திலேயே இருந்து நேத்து மெரினா பீச்ல எல்லா பேரும் ஆடுனாங்க. ஆனா நான் ஒரு காலத்துல பாத்திருக்கேன், அந்த பீச்ல அந்த பீச் மணல்ல அந்த குழந்தைகளை விளையாட விட்டு ரசிப்பாங்க பாருங்க. ஆமா, இப்ப அதெல்லாமே மறந்து போச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல. இருந்தாலும் ஒரு பின்னாடியே ஒரு குச்சியை வச்சுட்டு எங்க போகாத தண்ணில நிக்காத கூட்டிட்டு போனது என்னமோ பீச்சுக்கு. ஆனா தண்ணில நிக்காத ஓடி வந்துரு. அங்க போனது ஏன் போன இன்னைக்கு அம்மா சொன்ன கருத்துக்கள் ஊருக்கு போறோம் கிளம்புறோம், ஏன் தான் போனோமோன்னு ஆகி போகுது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது ரசித்தல் என்ற ஒரு தன்மையோட இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நமக்கு நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம், சசிகுமார் அனிதாமா நீங்க போயிட்டு ஆசிரமத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், இருந்த இடத்துலயே ரசிக்கலாம் சொன்னீங்க. நாங்க ஒண்ணும் இல்லைங்கம்மா, நாங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, விலகி நின்று ரசித்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுல விலகி நின்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நோ ப்ரோக்ராம் இன் தமிழ் ஆனந்த யோகம். அன்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ணிடுவோம், பையன் வீட்டுக்கு போவோம், பொண்ணு வீட்டுக்கு போவோம், ரசிப்போம், வந்துருவோம், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு மல்லிகை மொட்டு அந்த விருந்து இருக்கிற மாலை நேரத்துல மல்லிகை மொட்டு விருந்து இருந்தாலும் உங்களுக்குள்ள 100% பல்பு எரியுங்கய்யா. சோ பல்பு எரியணும், மணி அடிக்கணும்ன்றதெல்லாம் இங்கேதான் வரும். நான் அது ஒவ்வொரு சிந்தனையாக கொஞ்சம் டீப்பா படிப்பேன். நாம தவத்துல ஆழ்ந்து ஒடுங்கி ஒடுங்கின்ற மாதிரி ஒவ்வொரு சூழல்களையும் ஒடுங்கி கவனிச்சோம்னா அது மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். விரைவிலே சித்ராமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சித்ராமாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெளியில கிளம்பி போறப்ப மகிழ்ச்சியே கெட்டு போகுது அப்படின்னு, வெளியில கிளம்பி மகிழ்ச்சியாகவே போய் மகிழ்ச்சியாக வர மாதிரி ஒரு டூர் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். சித்ராமாவுக்காக பதில். அம்மா சொல்லுங்க. சித்ராமா கேளுங்க, பேசுங்கம்மா. சித்ராமா உங்களை ஐயா குறிக்கிறாரு, வாங்க. அம்மா மைக் க்ளோஸ் ஆயிடுச்சு. சித்ராமா மைக் க்ளோஸ்ல தானே இருக்கீங்க? ஆமா, இல்ல ஓபன் ஆச்சு, இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி பொறுப்புகள் எல்லாம் இல்லாம விலகி நின்று ரசிக்கும் போது உண்மையிலேயே அது மகிழ்ச்சி தாங்க ஐயா. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அன்னைக்கு நமக்கு பொறுப்புகள் இல்லைன்னா நீங்க சொன்னது முற்றிலும் உண்மைங்க ஐயா. சண்டே வந்து போனும் தொடர்றது இல்லை, எந்த ஜூம்குள்ளயும் போறது இல்லை. அதுல ஒரு வீட்டு வேலைகள் எல்லாம் நிறைவா செய்யற மாதிரி இருக்கு. ஒரு வீடு துடைச்சா கூட எந்த வேலை செய்தாலும் ஒரு மன நிறைவு நல்லாவே இருக்கு. ஏன்னா நமக்கு அடுத்தது
இப்போ 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு 5:40ல இருந்தே ஜூமுக்குள்ள போணும் அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே இல்ல. பட் ஆனா நீங்க சொன்னதுங்க ஐயா, இந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டும் இதுவும் ஒண்ணா? நீங்க இப்ப விலகி நின்று ரசிக்கணும்னு சொல்றீங்கல்ல? அதேதான் அதேதான். டிட்டாச்டு அதேதான். அட்டாச்மெண்ட் தான் அது. ஆ. ஆமா, அது இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல சொல்லியிருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதேதான். ஆனா ஐயா அது வந்து இப்போ அனிதா அம்மா கேட்டாங்க இல்லையா, 18 பசங்க எல்லாம் பொறுப்புக்கு வர வரைக்கும் நம்ம அது டிட்டாச்டா இருக்க முடியல இல்லைங்களா ஐயா? அவங்கள இப்போ அது பிள்ளைய வளர்க்கறதுக்கும் கடமைங்கிறது பேர பிள்ளைய இருக்குங்கம்மா. வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இல்ல, பேரப்பிள்ளைய வந்து அவங்க வளர்த்துப்பாங்க. இல்ல பேர பிள்ளையோட குறும்ப ரசிக்கிறோம். பிள்ளைய வளர்க்கும் போது ஆ பொறுப்புகளோட இப்ப அது இப்ப அந்த பாருங்க, வளர்க்கும் போது நம்ம உங்க ரசிக்க உங்க முடியல. பையனுடைய கடமையை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, ரைட்டுங்களா? பேரன் சரிங்க. வந்த பிறகு பேரனை ரசிக்க மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர, அவனுக்கு வேண்டிய கடமையை செய்யறது அவங்க பெற்றவங்க தான் கடமை, உங்களுக்கு கடமை இல்லை. நிறைய பேர் பேரனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காரு தாத்தா. பட் அந்த காலத்துல பிள்ளைகளையும் அவங்க ரசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளவு கடமையா எடுத்துக்கல. அது பிள்ளைகளோட வளர்ச்சி இல்ல, இப்படிதான் பிள்ளைகளை இருக்கணும்னு. ரசிச்சாலும் அங்க கடமைங்கிற அந்த உணர்வோடு தான் இருக்க முடியும். அந்த கடமையை நிறைவேற்றணும், அந்த கண்டிப்பு இருக்கும், ரைட்டுங்களா? கண்டிப்பா இப்ப பாருங்க, இந்த இருக்கணும். இப்ப பேரன் பேத்தி அங்க வந்து தாத்தா கண்டிக்க மாட்டாரு, பாத்தீங்களா? தாத்தா ரசிக்கிறதோட இருப்பாரு, கண்டிக்கிற வேலையை அப்பா அம்மா தான் செஞ்சுப்பாங்க. அது கடமை அவங்கள்ட்ட போயிடும். இவரு என்ன பண்ணுவாரு, அந்த பக்குவம் வந்துருக்குங்களா? அவனோட விளையாண்டுட்டு தான் இருப்பாரு. ரொம்ப போய் தொல்லை பண்ண பரவாயில்லப்பா விடுப்பா, அவன் தானே. இப்ப தாத்தாவை மிதிச்சு போடுவான் பையன், ஆனா அப்பாவும் அம்மாவும் திட்டுவாங்க. தாத்தா என்ன சொல்ற, என் பேரன் தானே மிதிச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவர் ரசிக்கிறதுலயே நிற்பார். ஆனா இவர் கடமையை வந்து இவர் சொல்லி கொடுப்பார். இதுதான் சிஸ்டம். பட் நீங்க சொன்ன மாதிரி அதே அந்த தாத்தா அவரோட பேரனோட மட்டும்தான் ரசிப்பாரு. அதுவே வேற ஒரு குழந்தை இல்ல, அவர் நான் என்ன உதைச்சாலும் அதை சொல்றேன், ரசிச்சாதான் அது. நீங்க பேராசையா போயிட்டீங்க. அதாவது அதையாவது ரசிக்கட்டுமே இப்ப தாத்தா, அதுவே இப்ப இல்லையே. இல்லையா, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ரோஜா பூவு அது வந்து ஒரு நம்ம வீட்டுல செடியில பார்த்தா அழக பார்த்து ரசிக்கிறோம். அதே வந்து நம்ம வீட்டு குழந்தை ஏதாவது தலையில வச்சுட்டா கூட நமக்கு அவ்வளவு இது பண்றது இல்ல. அது ரோட்ல போற யாராவது பிடிங்க தலையில வச்சிருந்தாங்கன்னா நமக்கு அது அது மகிழ்ச்சியா இருக்கு இல்லைங்களா? மகிழ்ச்சியா வர்றதில்ல. அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் வரல நம்ம இன்னும். இல்ல, ஓரளவுக்கு நம்ம இப்ப எல்லை கட்டி தான் நிக்கிறோம். நம்ம பேரன் அப்படிங்கறதுனா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்ல. நம்ம பேரனோட எந்த குழந்தைகள் விளையாண்டாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 குழந்தைங்க விளையாண்டுச்சுன்னா தாத்தா என்ன பண்றாரு, 4 பேருக்கும் சாக்லேட் கொடுப்பாரு. ஆனா இப்ப சில தாத்தாக்கள் தான் பேரனை மட்டும் உள்ள கூப்பிட்டு வந்து சாக்லேட் கொடுக்குறாரு. அது தப்பு. சரிங்க, கரெக்ட். நீங்க சொல்ற இந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இருந்தா இப்ப நமக்கு வந்து அது வந்து கரெக்ட்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. அப்படின்னா நீ வந்து ரொம்ப ஜூமுக்குள்ள ரொம்ப இந்த ரசித்தல் எப்ப வரும்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தால்தான் இந்த ரசிக்க முடியும். இல்லாட்டி முடியவே முடியாது. 100% கரெக்ட். அது எந்த எதிர்பார்ப்பா இருந்தாலும் சரி. நம்ம வந்து இப்ப தமிழ் ஆனந்த யோகத்துல 500 பேர் 1000 பேரை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ரசித்தல் போயிடும். கரெக்ட்டுங்க, கரெக்ட். தானா வருது இருக்கிறத ரசிப்போம், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நானும் அதையும் சொல்ல வந்தேன் நினைச்சேன். எதிர்பார்ப்போட இதெல்லாம் செஞ்சா ரசிக்கும் தன்மையே வராது. அதான் உண்மையான ரசிக்கும் தன்மை வரணும்னா நம்ம இந்த நம்ம தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்துட்டு தற்சோதனை பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் கடைபிடித்து அந்த ஆத்ம விசாரணைக்குள்ள போகும்போதுதான் அந்த உண்மையான இயற்கை ரசிக்க தன்மை வரும்னு தோணுதுங்க. இல்லாட்டி இப்போ அம்மா அனார்கலி அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லிட்டீங்க, நான் போய் பூவை பார்த்தேன், செடியை பார்த்தேன், கொடியை பார்த்தேன்னா அந்த ரசிக்கும் தன்மை வராது. அது இல்லைங்கண்ணா, அதுவும் ஒரு அது பார்ட் ஆஃப் த லைஃப் தான், இயற்கை ரசித்தல். மகரிஷி அதை ரொம்ப ரசிப்பாங்க. அந்த இயற்கை ரசித்தல்ங்கிறது ரொம்ப ரசிக்கும் தன்மை நீங்கள் சொல்வதால மத்தவங்க சொல்றதால வரக்கூடாது, எனக்குள்ள தானாக வரணும். இல்லை வரணும் அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். ஒரே நிமிஷம் அனார்கலியம்மா, நான் முடிச்சிடுறேன். அதாவது ஐயா வாழ்க வளமுடன். அந்த நீங்க சொன்னீங்கல்ல பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு ஐயா எப்ப பொறுப்பை விட்டா போகுதுன்ற மாதிரி, அப்படிலாம் இல்லையா? இந்த உலகுக்கு போதுமான அளவு கொடுத்துட்டேன், இனி ஏன்டா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க முடிவுக்கு வர வரை நான் உங்களோட வருவேங்க. ஏன்னா உங்களோட வந்து கற்றுக்கிட்ட தத்துவங்களை பிறருக்கு கொடுக்குற திறமை நமக்கு கிடையாது, எனக்கு கிடையாது இல்லையா? ஆனா அதை கொடுக்குற திறமையில உங்களுக்கு கூட சேர்ந்து பணிக்கிறதாங்க எனக்கு பெரிய வேலை. நன்றி. நன்றிங்க. அம்மா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன்.
நன்மணி ஐயா யார மோல்டு பண்ணாரோ இல்லையோ, சசிகுமார் நல்லாவே மோல்டு பண்ணிட்டாரு. ரசிக்கும் தன்மை நிச்சயமா வரும். 100%க்கும் மேலேயே வரும். நீங்க நிலவ பார்க்கலாம், சூரியன பார்க்கலாம், மலர பார்த்தா வரும். எல்லாம் சும்மா தனித்து இருந்தா தான் வரணும் இல்ல. எதார்த்தமான உண்மை. நீங்க ரசிச்சு தான் பாருங்க. முதல் நாள் பாருங்க. அடுத்த நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கருமைய பதிவு அங்க அது இழுத்துட்டு சரிதாம்மா. போயிடும். அந்த சும்மா ரசிக்கணும்னா அத போய் ரசிக்க பார்க்காமலே கூடாது. இப்படிலாம் அந்த சொல்லவே கூடாது. ரசிக்கும் யாருமே. தன்மை இல்ல இல்ல அல்ல தானாக அதுக்கு இல்ல உண்டு. தானா வரும். வரும் வரும் இல்ல வரும்மா நிச்சயமா வரும். இப்போ இல்லங்கம்மா உங்களுக்கு அதுல அப்படி இல்லன்னா, அப்ப உங்களுக்கு தவமே வராது. ரசிக்கிற தன்மை இல்லங்கம்மா இல்லன்னா நீங்க சொல்லுங்க அந்த ஐயா. ரசிக்கும் தன்மையே எல்லாருக்கும் இருக்குதுங்கம்மா. ஆனா அது முழுமையாக ரசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆமா. ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கிட்ட ஒரு 2 எண்ணங்கள் குறுக்கீடு வருது. வரட்டும், ரைட்டுங்களா? வரட்டும். அது ஆ. வந்தாலும் ம். வந்தாலுமே நீங்க அந்த அந்த லெவலுக்கு நீங்க போகும்போது டெஃபினட்டா அந்த இயற்கை ம். உங்களை இழுக்கும். இப்போ எப்படி மகரிஷி மற்றவர்களை ஆட்கொண்டாரோ, அதே மாரியே நீங்க இயற்கையை நோக்கி பயணிக்க, பயணிக்க நிச்சயமாக ம். அது இப்ப எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அந்த கார்டன்ல போய் ஒர்க் பண்ணலன்னா தூக்கமே ம். வராது. என்ன வராது. வேலை இருந்தாலும் ம். எல்லாத்தையும் விட்டுருவேன். அந்த கார்டன் கிட்ட போய், அந்த செடிகள் கிட்ட போய் பேசுவேன். ம். அங்க கொஞ்சம் ம். நெறைய வேலை 2 மணி நேரம் டெய்லியுமே நானு எனக்கு ம். எக்ஸர்சைஸ் செய்றனோ இல்லையோ, பட் தோட்ட வேலை எனக்கு ரொம்ப செய்யும். உடம்பு கை ரைட். கால் எல்லாம் வலிக்கும். ஆனா பரவாயில்ல. மறுநாள் நல்லா நார்மல் ஆயிடுவேன். அப்ப நான் சரி என்ன சரி. யோசிப்பேன்னா, ஒவ்வொரு விவசாயியும் நம்ம சின்ன ம். வீட்ல இருக்க தோட்டத்த கவனிக்கவே நமக்கு இப்படி பாடு அழகுது. ஒவ்வொரு விவசாயியும் நான் அந்த சாப்பிடும்போது உணவில் உலக ஒற்றுமை கண்டறியும் மகரிஷி சொன்னது. நிச்சயமா நான் ம். உணர்ந்து அந்த விவசாய பெருமக்களுக்கும், அந்த உணவை கொடுத்த இறைநிலைக்கும், குருவிற்கும் நன்றி அப்ப சொல்லிட்டு தான் அந்த முதல் கவலை அப்ப கூடிய எனக்குள்ள விரைவில் இறங்கும். கூடிய விரைவில் உங்கள் தோட்டத்தை பார்த்து ரசிக்க நாங்கள் வருகிறோம். ஆமாங்க ஐயா. வருவோம். இது இப்ப இந்த பட்டம் ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு போய் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரைட். முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ம். வாரம் நமக்கு சீடு சரவணன்னு சொல்லி